இன்னைக்கு நம்ம கிச்சன்ல 25 இருந்து 30 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். சிக்கன் பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உங்க முன்னாடி பகிர்ந்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுனால யூடியூப்ல இருந்து கோல்டு ப்ளே பட்டன் அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு தான் வந்துச்சு. அந்த கோல்டு ப்ளே பட்டன் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். அழகா இருக்கு கோல்டு பட்டன். நம்ம சேனல் நேம் போட்டு பாசிங் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் போட்டிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு, ஆசையாகவும் இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம சேனல் 10 லட்சம் சப்ஸ்கிரைபரை தொட்டதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். உங்க சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா இவ்வளோ சீக்கிரத்துல கோல்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்கள் சப்போர்ட் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்த்தும் சேர்த்து எனக்கு இருந்ததுனால தான் இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கோல்டு ப்ளே பட்டன் வாங்கியிருக்கேன். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த அளவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற வார்த்தை எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அப்படின்றது என்னோட ஆசை. உங்கள் முன்னாடி பிரிக்கணும் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு மதியமாக வந்துச்சு. இப்போ 3 மணி ஆச்சு. இப்போ தான் பிரித்து உங்கள் முன்னாடி காட்டணும் அப்படின்றதுக்காக உங்கள் முன்னாடி பிரித்து நாங்களும் இதை இப்போ தான் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை நம்ம சிக்கன் பிரியாணியோட கொண்டாடலாம். 3 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சு அதில் 400 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே 3 அன்னாச்சிப்பூ, ஒரு 10 கிராம்பு, 10 பட்டை, 10 ஏலக்காய், ஒரு 2-3 பிரிஞ்சி இலை அதை எண்ணெயில் போட்டுடலாம். பட்டை கிராம் போட்டு பொரிஞ்சதுமே 1 கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10-15 போல் பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். அது எல்லாம் ஒன்றா சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே பிரியாணிக்கு பவுட்ரு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 அன்னாச்சிப்பூ, 10 கிராம்பு, 10 ஏலக்காய், பட்டையும் 10 எல்லாமே சம அளவில் எடுத்திருக்கேன். இப்போ நாம் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக நல்லா மொறுன்னு இருக்கிற அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா கலர் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இதில் புதினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு மல்லித்தலை சேர்த்துருக்கேன். அதையும் வதக்கிக்கலாம். புதினா மல்லித்தலை போட்டு வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம பவுட்ரு பண்ண பிரியாணி மசாலா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 3 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ தக்காளி சேர்க்குறேன். இப்போ தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசியட்டும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காரம் நம்ம விருப்பத்தை பொறுத்து. காரம் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 250 கிராம் பூண்டும் 200 கிராம் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 15 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி அதில் எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அந்த போல் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 3 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3 கிலோ அரிசிக்கு 3 கிலோ சிக்கன் சரி அளவுக்கு எடுத்திருக்கேன். சிக்கன் பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு பெரிய சைஸில் தான் பீஸ் போடணும். அதனால நான் பெரிய சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசால் சிக்கன் கூட நல்லா கலந்து வர்றா போல் நல்லா கலந்துக்கணும்.
அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். இதில் 200 கிராம் தயிர் இதில் சேர்த்துக்கிறேன். தயிரையும் சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வதக்கிறதுல தான் நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. அதனால நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தயிரும் ஊற்றி நல்லா வதக்கிட்டுருக்கேன். தயிர் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாதி அளவு உப்பு சேர்த்தா போதும். அப்புறமா ரைஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தயிர் உப்பெல்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் 3 லெமன் புளிஞ்சு அதையும் சிக்கன் கூடவே சேர்த்துக்கிறேன். சிக்கனில் இப்போயே லெமன் சேர்த்தோம்னா நம்ம சாப்பிட்றப்போ அந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ நம்ம பிரியாணியில் இருக்க சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் கூடவே நான் சேர்த்துட்றேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து சிக்கன் வேகிறதுக்காக எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. நம்ம சிக்கன்லேயே தண்ணி விட்டு தான் வேகும். அந்த தண்ணியே போதுமாக இருக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா சிக்கன் வந்து ஃபுல்லுமே குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. அதனால தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலேயே வேக வைங்க. அப்போ தான் சிக்கன் வந்து குழையாமல் பீஸ் வந்து முழுசாக அப்படியே இருக்கும். சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதில் இருக்க தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம இதில் ரைஸ் போட்டுக்கலாம். 3 கிலோ சீரக சம்பா அரிசி, 3 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். அரிசியும் அதே அளவு தான் 3 கிலோ. நான் வந்து சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மசாலில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே சீரக சம்பா எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாசுமதியை விட சீரக சம்பா தான் பிரியாணிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம கீ ரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் பாசுமதி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிரியாணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே சீரக சம்பாவில் செஞ்சு பாருங்கள், அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ ரைஸ் போட்டு நல்லா அந்த மசால் கூட கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ரைஸ்லேயும் அந்த மசாலில் இருக்க தண்ணியெலாம் வத்துற அளவுக்கே அதை நல்லா வதக்கி விடணும். அப்போ வந்து ரைஸ் வந்து குழையாமல் நல்லாயிருக்கும். அந்த மசாலா அந்த அரிசியில் படுறப்போ அந்த காரமும் அந்த ரைஸில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் வேக வச்ச மசாலா ரைஸை போட்டு நல்லா 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிண்ணத்தில் 3 கிண்ணம் இருந்தது, 3 கிலோ அரிசி. அதில் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 3க்கு 6 தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் 6 தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா இது சிக்கன் பிரியாணிக்கு வந்து தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும். அதனால 4 கிண்ணம் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனில் உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் உப்பு கரெக்டான அளவுக்கு பார்த்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த சிம்மில் வச்சோம்னா அரிசியில் வந்து நீர் கோர்த்துக்கும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்குமே தண்ணி 3/4 பக்குவத்துக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து கொஞ்சம் தண்ணி வற்றி இருக்குது. மறுபடியும் அதை கிண்டி மறுபடியும் மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து மறுபடியும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வற்றி இருக்குது. இப்போ நல்லா கிண்டி கீழே இருக்க ரைஸ் எல்லாம் மேலே வர மாதிரி நல்லா அடி ஒட்ட கிண்டி விட்டுட்டு தம் போடுற ஸ்டேஜுக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டு நம்ம தம் வச்சுக்கலாம். இப்போ வந்து தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு வந்து ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்து நல்லா ஈரத்தில் முக்கி நல்லா அந்த தண்ணியை புழிஞ்சிட்டு பிரியாணிக்கு மேலே அந்த கவர் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் தூக்கி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஏர் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வெயிட் வைக்கிறோம். எந்த வெயிட் வேணாலும் வச்சுக்கலாம். இதை கல்லை கூட தூக்கி நீங்கள் அதுக்கு மேலே வச்சுக்கலாம். நான் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இந்த மாதிரி தம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட அடுப்பை வந்து நல்லா ஃபுல் சிம்மில் வச்சிடணும். ரொம்ப சிம்மாக இருக்கணும். ஹீட் வர அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு மேலே இது போல் வெயிட் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஆவியெல்லாம் பறந்து வருது, அவ்வளோ ஹீட்டு இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ரைஸும் நல்லா உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற பிரியாணியில் வந்து தண்ணி வற்றலை, ரைஸு கொஞ்சம் வேகாமல் இருக்குது அப்படின்னா நான் முன்னாடி பண்ண மாதிரி தான் இன்னொரு டைம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். எனக்கு வந்து ரைஸ் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்குது. அவ்வளோதான், பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு. அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இதே போல் சிக்கன் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். 25லேருந்து 30 பேர் வரைக்கும் இது சாப்பிடலாம். நம்ம கோல்டு ப்ளே பட்டன் அவார்டு பார்த்தத சந்தோஷத்தோடையே இந்த பிரியாணியும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.